மதன் பாபு சார் என்னுடைய 3 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. பூவே உனக்காக, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பிரியமான தோழி. இந்த 3லுமே அவருடைய காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. குறிப்பாக சொல்லணும்னா பூவே உனக்காக ஒரு ரைட்டர் கேரக்டர் அவர். அதை விஜயையும் சார்லியும் கதான்னு தான் கதைப்பாங்க. அவர் ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பூவே உனக்காக சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன் கோயம்புத்தூருக்கு போகிறோம். அப்போது எல்லாரும் வந்திருந்தாங்க. விஜய் வந்திருந்தார், சங்கீதா வந்திருந்தாங்க, நாகேஷ் சார் வந்திருந்தார். இப்படி அந்த படத்தினுடைய ஹோல் டீம் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். அப்போ மேடையில் முதல்ல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கதா பேசொல்லுன்னு பயங்கரமாக கத்துனாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது. ரொம்ப நல்ல மனிதர், நல்ல சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. கரெக்ட் டைமுக்கு வருவார், நைட் அண்ட் டே நடிப்பார். ரெமுனரேஷன்லாம் கூட பெருசாக பார்கெயின் பண்ணிக்க மாட்டார். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவார். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான கலைஞர். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவருடைய காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி பிரியமான தோழி. இன்னும் சொல்ல போகிறேன், உன்னை நினைத்துன்னு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் சூர்யா வச்சு. அதுலேயும் இவரையும் சித்ரா லட்சுமணன் சாரை வச்சு 2 காமெடி சீன் எடுத்தேன். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த சீன். அதுவும் வந்திருந்தால் இன்னும் அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்துருக்கும். எனக்கு ரொம்ப சிலர் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நெருங்கி பழகுவேன், பேசுவேன். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராங்காக பேசக்கூடிய சில நடிகர்களில் மதன் பாபு சாரும் ஒருத்தர். இவருடைய மறைவு உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தருது. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்துக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், கலைத்துறைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.